விநாயகா போற்றி. உலகத்திலேயே முதல் கடவுள் யாருன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பிள்ளையார். பிள்ளையார்னால் ரொம்ப பிடிக்கும். விநாயகர், கணபதி, கஜகேஸ்வரர் அப்படின்னு நிறைய பேர்னாலும் நமக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிச்சது. பிள்ளை, சின்ன குழந்தைங்கள பிள்ளைன்னு சொல்லுவோம். அந்த பிள்ளையார்னா பிள்ளையார்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும். பிள்ளையார் ஏன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னா, பிள்ளையார் சக்தியிலேருந்து வந்தவர். பார்வதி தேவி தான் குளிக்க போகும்போது தனக்கு அரணா ஒரு காவல் தெய்வமாக ஒருத்தரை உருவாக்கணுங்கிறதுக்காக தன்னோட கழுத்துலேருந்து அந்த கழுத்துலேருந்து மஞ்சளை திரட்டி அதை பிடிச்சி பிள்ளையாராக பிடிச்சி வச்சார். அதுக்கு உயிர் கொடுத்து அவர் தான் விநாயகர், பிள்ளையார், கணபதி. அப்போ மிக சக்தி வாய்ந்த, சக்தியிலிருந்து தோன்றிய, சக்தியால் உருவாக்கப்பட்டவர் விநாயகர், பிள்ளையார். அதனால தான் சக்தி அம்சம். பிள்ளையாரே அம்மா குழந்தை, முருகன் அப்பா குழந்தை. சிவனோட அம்சமாக பிறந்தவர் முருகன், சக்தியோட அம்சமாக பிறந்தவர் பிள்ளையார். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் இன்னொன்று ஏன் பிள்ளையார் மாதிரி நம்ம எல்லாருமே பிள்ளையார் மாதிரி இருக்கணும். ஏன் பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னா, எல்லாம் நினச்சிக்கோங்க, பிள்ளையாரா அந்த முழு கொழுன்னு இருப்பார், இருந்த இடத்த விட்டு அசைய மாட்டார். இப்படி ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாலும் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்க வேண்டும்னா நம்ம எப்படி யாராட்டம் இருக்கணும், பிள்ளையார் மாதிரி இருக்கணும். பிள்ளையார் எங்கே இருக்கார்? முதன்மையாக இருக்கார். நம்ம எந்த இதுலேயுமே பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த ஒரு ஹோமம், யாகம், ஒரு வேண்டுதல், ஒரு பரீட்சை, ஒரு கட்டிட கிரகப்பிரவேசம், இது கட்டிட தொடர்புக்கு எல்லாத்துக்குமே ஆரம்பம்னா பிள்ளையார் சொல்லி போட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு தான் செய்கிறோம். அப்போ முதன்மையாக இருக்குது. பிள்ளையார்லேயே தெய்வங்களே முதன்மையான தெய்வம். மற்ற தெய்வம் கோச்சிக்க வேணாம். இது பிள்ளையாரை பற்றி சொல்லும்போது பிள்ளையாரை சொல்கிறேன், முருகனை பற்றி சொல்லும்போது முருகனை சொல்கிறேன். முதன்மையாக இருப்பார். அதனால் நம்ம எல்லாருமே முதன்மையாக இருக்கணும்னா பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னா முதன்மையாக இருக்கணும். அதே போல் பிள்ளையாருக்கு என்ன சாத்வீகமான தெய்வம். ஆனால் சாத்வீகம்னா எப்போ சாத்வீகமாக இருப்பாரோ அப்போ இருப்பார், எப்போ கோவப்படணுமோ அப்போ கோவப்படுவார். நம்மளும் அப்படி தான். நம்ம தேவைக்கு அமைதியாக இருந்தால் தப்பு இல்லை, அன்புக்கு கட்டுப்பட்டு அன்பாக இருந்தால் தப்பு கிடையாது. எங்கேயாவது அநீதி அக்கிரமம் நடந்தால் அப்போ குரல் கொடுக்கும்போது பிள்ளையார் மாதிரி இருக்கணும். ஏன்னா பிள்ளையாரை கவனித்தா அது அழகாக தடங்கள் இல்லாமல் இருக்குது. ஏதாவது தடங்கலாம், ஐயோ என்ன ஆச்சு, பிள்ளையாருக்கு நம்ம காசு எடுத்து வைக்கல, பிள்ளையாருக்கு நம்ம இது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளையாருக்கு நேர்ந்துட்ட அடுத்த நிமிஷம் எந்த ஏதாவது தடங்கள் பட்டிருந்தா கூட அந்த விக்னம்லாம் மறைஞ்சிடும். அதனால தான் விக்னேஸ்வரர். அப்போ விக்னேஸ்வரர் தடங்களெல்லாம் நீக்குபவர். நம்மளும் எப்படி செய்யணும்னா, நம்ம எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்களை நீக்கிறவங்களா இருக்கணுமே தவிர தடங்களை உண்டு பண்ணுறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அதனால நம்ம பிள்ளையார் மாதிரி இருக்கணும். அப்புறம் பிள்ளையார் மாதிரி ஏன் நம்ம இருக்கணும்னா, எளிமையானவர். ஒரு காலத்தில் சில தெய்வங்களை போய் பார்க்கணுன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. சில கோயிலில் போய் உள்ளதான் தெய்வங்களை பார்க்க முடியும். மற்ற நாளில் உற்சவமூர்த்தியாக தேரோட்டமாக இருக்கும்போது அந்த தெய்வங்கள் நம்மளை மக்களை தேடி வரும். ஓகேவா? ஆனால் பிள்ளையாருக்கு அந்த நியதி கிடையாது. இப்போ ஏழை ஒரு அரச மரத்து அடியிலையும் இருப்பார், நீர்நிலை இடத்துலையும் இருப்பார், எல்லா இடத்துலையும் பிள்ளையாரை பார்க்கலாம். ஒன்றுமே இல்லையா? இப்போ பிள்ளையார் கோயிலுக்கு போக முடியல, அப்போ ஏழை எளியவர்கள் இந்த மண்பாண்டம் செய்கிறவங்களாம் கூட பிள்ளையாரே உன்னை கோயிலில் என்னால் பார்க்க முடியல, ஏன்னா நான் இருக்கிறதுக்கு நீ வான்னு சொல்லி அவங்க மண்ணில் பிடிச்சி அதில் வச்சு அந்த தெய்வத்தை உண்டு பண்ணி அவங்க கும்பிட்டாங்க. அந்த ஒரு மண்ணில் செஞ்ச விக்கிரகத்துலேயும் சிலையிலையும் இந்த பிள்ளையார் இருக்கார். அப்போ ஏழை எளிய எந்த பாகுபாடுமே இல்லாமல் பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி வந்துடுவார். பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி இருப்பார். நீ இவருக்கு இந்த உருவம் கிடையாது, ஒரு மஞ்சளில் பிடிச்சா அப்படி இருப்பார், மண்ணால் பிடிச்சாலும் வந்துடுவார். இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நமக்கு நம்ம உள்ளே இருக்க ஆன்மா பறந்து விரிந்து எல்லாராலையும் மதிக்கப்படுற மாதிரி, எல்லாரையும் மதிக்கிற மாதிரி நம்ம ஆன்மா இருக்கணும். அதுக்கு உதாரணமாக இருக்கிறவர் யார்? பிள்ளையார். இன்னொன்று அரச மரத்துலேயும் இன்னொன்று அம்மா செல்லம்மா பிள்ளையார். பிள்ளையார் என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கணும்னா, நம்ம தென்னிந்தியாவில் பிள்ளையார் பிரம்மச்சாரி. அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணுறாரு, கல்யாணம் நல்ல குணங்களாக அழகுலையும் அறிவுலையும் நல்ல குணத்துலையும் தன்னோட அம்மா மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் குளத்தக்கரையிலையும் ஆத்தங்கரையிலையும் இருந்து தன் அம்மா மாதிரி பொண்ணு கிடச்சி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தென்னிந்தியாவில் ஒரு வழக்கம் இருக்குது. இன்னொன்று, பிள்ளையாருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோன்னா, எந்த ஒரு ஏழை பணக்கார அகங்காரம் ஆணவம் எதுவுமே இல்லாமல் ஆக்குறது பிள்ளையார். தப்பு பண்ணால் தோப்புக்கரணம் போடு, இந்த பணிஞ்சு அவருக்கு முன்னாடி தோப்புக்கரணம் போடணும். இப்போ தோப்புக்கரணம் போட்டால் நம்ம செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுப்பார், இனிமேல் நான் தப்பே செய்ய மாட்டேன்னு சொன்னோம்னா, அஷூரன்ஸ் கொடுத்தோம்னா ஓகே, இனிமேட்டு உனக்கு எந்த இதுவுமே தடங்களும் இல்லாதுன்னு சொல்லுவார்.
அதே போல் தேங்காய்க்கும் பிள்ளையாருக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு. தேங்காய் வந்து மருத்துவ குணங்கள் நிறைய உள்ளது. அது வந்து நம்ம வந்து வயிறு சம்மந்தப்பட்டது, நம்மளோட சூட்டை தணிக்கிறது. சூடு இருந்தால் அங்கே கோபம் வரும், உஷ்ணம் இருந்தால் கோபம் வரும், சண்டை சச்சரவு கோபம் மாயம் எல்லாம் குரோதம் எல்லாம் வரும். அதெல்லாம் தடுக்கிறது வந்து தேங்காய். அந்த தேங்காவை வந்து பிள்ளையாருக்காக உடைப்பாங்க. அது இன்னொன்னா தேங்காவில் வந்து நம்மளோட ஆணவத்தை உடைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள்லாம் அந்த தேங்காய் எப்படி சிதறுதோ அது மாதிரி சிதறி இல்லாமல் போயிருங்கிற அர்த்தம். அதனால தேங்காய் உடைக்கிறது பிள்ளையாருக்கும் தேங்காய்க்கும் ரொம்பவுமே சம்மந்தம் இருக்குது. அதே போல் பூர்ண கொழுக்கட்டை நம்ம பிள்ளையாருக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அந்த காலத்தில் அரிசி சம்மந்தப்பட்டது தான் நிறைய இருக்கும். ஒவ்வொரு இல்லங்கள்லாம் வந்து அரிசி தாராளமாக இருக்கும். நெல்குவையில் இருந்ததுனால அரிசி தாராளமாக இருக்கும். அரிசியில் செய்யப்பட்ட அரிசி பருப்பு வச்சு வெல்லத்தை வச்சு செய்யக்கூடிய அந்த எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு இதுதான் அவருக்கு நைவேத்தியம் கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டைங்கிறது வெளியில் இருக்கிற அந்த மேல் புறம் வந்து நம்மளோட உடல், உள்ளே இருக்க பூர்ணம் வந்து நம்ம ஆன்மா. அப்போ வந்து நம்ம உடல் உள்ளம் ரெண்டையுமே தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கணும். இந்த தேங்காயும் அந்த தத்துவம் தான். வெளியில் ஓடு, உள்ள தேங்காய், அதுக்குள்ளே தண்ணி, அந்த தண்ணிங்கிறது உயிர். அப்போ எல்லாமே மாயை, அந்த மாயையை கடந்து கடவுள் அந்த கடவுளில் தேடுறதுக்கு இந்த பொருட்கள் இருக்குது. ஓகேவா? அந்த பூரண கொழுக்கட்டைன்னா நம்ம வாழ்க்கையை வந்து பூரணமாக திருப்திகரமாக ஆக்குறது பூர்ண கொழுக்கட்டை. அப்புறம் அவல், பொரி, கடலை, இதெல்லாம் நம்ம மக்கள், நம்ம எளிய மக்கள்லாம் வந்து எல்லாராலையும் வாங்க முடியுது. அவலா, பொரியா, கடலையா, அரிசி கொழுக்கட்டை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய எளிதான பொருளை வந்து சமத்தா சாப்பிடுவார். ஓகேவா? இது சாப்பிடுவேன் அது சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அதனால தான் அவருக்கு வந்து எளிமையான தெய்வம். இன்னும் ஒன்று பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவருக்கு வந்து எளிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து அவருக்கு வந்து இப்போல்லாம் நிறைய பேர் ஆடம்பரமாக செய்கிறாங்க. அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. பிள்ளையார் வந்து சந்தோஷமாக இருக்கிற இடத்துல இருப்பார். இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து பிரம்மச்சாரியாக இருந்தாலும் வடக்கே வந்து அவருக்கு சித்தி புத்தின்னு 2 மனைவியர் இருக்குதா சொல்கிறாங்க. அந்த சித்தி புத்திங்கிறது, சித்தினா நம்ம காரிய சித்தி நடக்கிறது, புத்திங்கிறது நம்ம அறிவு, ரெண்டையுமே தருபவராக தான் வச்சுருக்காங்க. பிள்ளையாருக்கும் அறிவுக்கும் ரொம்பவுமே சம்பந்தம். படிப்புக்கு முன்னாடியுமே பிள்ளையார், அந்த பிள்ளையாருக்கு இந்த பிள்ளையாரை வேண்டிட்டு நல்லா ஞாபகம் வரணும், நல்ல எக்ஸாம் ஈஸியாக இருக்கும்னு வேணும்னா, பரீட்சை நல்லா எழுதணும்னா அதுக்கும் அந்த பிள்ளையாரை வேணா அவர் நடத்தி தருவார். ஞாபக சக்தியும் நல்லாவே தருவார். அதுக்கு தான் குட்டிக்கிறோம். இந்த 2 பக்கமும் பொரியில், நெற்றி பொரியில் நம்ம வந்து குட்டிக்கிறதுக்கு காரணம் அந்த ஞாபக சக்தியை அவர் அதிகப்படுத்துவார்னு. இப்படி எல்லாத்துக்கும் எளியவராக நல்லவராக இருக்கிற பிள்ளையாரை நம்ம எப்போவுமே கும்பிட்டுட்டே இருக்கலாம். விநாயகா போற்றி சொல்லலாம், விநாயகர் அகவல் சொல்லலாம், ஓம் கம் கணபதியேன்னு சொல்லலாம். ஓகேவா? எப்பப்போ நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் வந்து கணபதியை நினச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு நம்ம நினைக்கிற எல்லா நல்லது தான் நடத்தி வைப்பார். அதனால் நல்லதே நினைக்கணும். நல்லதாக நினச்சோம்னா அப்படியே நடத்தி வைப்பார். யார்? நம்ம பிள்ளையார்ல.